குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா இந்த படமா? இல்லவே இல்ல. தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு வெற்றி. தாய் கிழவி. சிவகுமார் முருகேசன் இயக்கி இன்னைக்கு வெளிவந்திருக்க படம் 2026ஓட பிளாக் பஸ்டரா கண்டிப்பா இந்த படம் அமையும். ரெஃபரன்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சிவகுமார பார்த்து கத்துக்கோங்க தமிழ் டைரக்டர்ஸ். ரெஃபரன்ஸ் அவ்வளோ அழகா கதையோட பிளெண்ட் ஆயிருக்கு. எந்த இடத்துலயுமே ரெஃபரன்ஸ் திணிக்கப்படல. அதே மாதிரி எந்த இடத்துலயுமே எமோஷன்ஸ் திணிக்கப்படல. எந்த இடத்துலயுமே காமெடி திணிக்கப்படல. கதையோட ஃப்ளோல அவ்வளோ அழகா ரைட்டிங் மூலமா காமெடியையும் எமோஷனையும் கொண்டு வந்திருக்காரு. போற போக்குல பெண் சுதந்திரம் பத்தி பேசுறதாகட்டும், போற போக்குல ஒரு உயிர் எவ்வளவு முக்கியம்னு சொல்றதாகட்டும், காசு பணம் எவ்வளோ முக்கியம்னு சொல்றதாகட்டும், சிக்கனம் எவ்வளோ முக்கியம்னு சொல்றதாகட்டும், இந்த விஷயத்தெல்லாம் கதையோட போக்குல போற வழியிலேயே சொல்லிட்டு போறது இருக்கு பார்த்தீங்களா? அத ரொம்ப நாள் கழிச்சு நான் தமிழ் சினிமால பார்க்குறேன். நான் பார்க்குறப்ப என்னடா ரைட்டிங் இது இவ்ளோ நல்லா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுச்சு. இத நம்பி தான் சிவகார்த்திகேயன் அடுத்த படமான ஷேயோன இவர்ட்ட குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் புரிஞ்சுச்சு. என்ன ஸ்க்ரீன் பிளே! ஒரு இடத்துல கூட போர் அடிக்கலங்க. நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஹார்ட் ஃபுல்ஃபில்டா தியேட்டர விட்டு வெளிய வந்தேன். நல்ல படம் பார்த்துட்டோம்டா. தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மூவியா இது அமையும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளிய வந்தேன். நான் ட்ரெய்லர் பார்க்குறப்ப கிராமத்து படமா இருக்கும். இந்த பாண்டியராஜ் மாரி இவரும் கிளம்பி வந்துட்டாரா? அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பாண்டியராஜ் நல்ல டைரக்டர் இல்லன்னு நான் சொல்ல வரல. எனக்கு அந்த ஜானர் படங்கள் பெருசா எனக்கு எடுபடாது. கடைக்குட்டி சிங்கம் ஆகட்டும், இல்லாட்டி நம்ம வீட்டு பிள்ளை ஆகட்டும், அது வந்து எனக்கு ஓகேவா இருக்கும். அப்படி நினைச்சு இந்த படத்துக்கு போ வேணாம்னு தான் இருந்தேன். அப்புறம் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து போலான்னு முடிவு பண்றப்ப, போய் பார்த்தா, நல்ல வேளை இந்த படத்த நான் தியேட்டர்ல பார்த்துட்டேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. வேற லெவல் ரைட்டிங், வேற லெவல் டைரக்ஷன். சிவகுமார் முருகேசன் இஸ் கோயிங் டூ பி அ நெக்ஸ்ட் பிக் திங் இன் தமிழ் சினிமான்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதில நடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. முக்கியமா ராதிகா கேரக்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அருள்தாஸ் ஆகட்டும், பாலசரவணன் ஆகட்டும், சிங்கம் புலி ஆகட்டும், இத தாண்டி பார்த்தீங்கன்னா, முனிஷ்காந்த் ஆகட்டும், இவங்களோட காம்பினேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது அவ்ளோ அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்க்ரீன்ல பார்க்குறப்ப யப்பா! என்ன ஒரு காம்பினேஷன்ரா! என்ன ஒரு காமிக் சென்ஸ்டா! அதே சமயம் முனிஷ்காந்த் வந்து மேரேஜ பத்தி ஒரு டயலாக் பேசுவாரு. ஏன் அவருக்கு மேரேஜ் அவசியம்னு சொல்லிட்டு. அந்த டயலாக்லாம் கண் கலங்க வச்சுரும். சிரிக்கிற எமோஷன்ஸ் படம் முழுக்க இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்ல கருத்தையும் லைட்டா சொல்லி, அது தவிர்த்து எமோஷனலா நம்மள வந்து யோசிக்க வைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து ரொம்ப அழகா அந்த படம் செஞ்சிருக்கு. ஒரு வட்டிக்கு வாங்குன கிழவி இறந்து போணும்னு சொல்லிட்டு ஊரே ஆசைப்படுது. அவங்க பசங்களும் ஆசைப்படுறாங்க. அந்த கிழவிக்கு முடியாம போகுது. இழுத்துக்கிட்டு கிடக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படா சாவுன்னு சொல்லிட்டு ஊர் ஆசைப்படுற கிழவிய வந்து மகன்கள் காப்பாத்தணும்னு நெனைக்கிறாங்க. அந்த கிழவி பிழைச்சுச்சா இல்லையா? ஏன் அவங்க மகன்கள் வந்து அந்த கிழவிய காப்பாத்தணும்னு நெனைக்கிறாங்க தான் இந்த படத்தோட மொத்த கதையே. போய் பாருங்க. பயங்கர மனநிறைவோட வெளிய வருவீங்க. சிவகார்த்திகேயனுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாரி கதைகள் போய் மக்கள்ட்ட ரீச் ஆகும்னு நெனச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? அதுவே மிகப்பெரிய விஷயம்.